Assalamualaikum friends, welcome back to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு பீஃப் பிலாஃப் ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க இது நாங்கள் செய்வோம். இது சூப்பராக டேஸ்டியான ஃபுட் ஐட்டம் உண்டு. எல்லா ஒகேஷன்ஸுக்குமே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் போன்ஸ் இல்லாத பீஃப் 750 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் டர்மரிக்கும் ஒரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி கொள்கிறேன். பட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள நான் ஒரு 750 கிராம்ஸ் ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி அதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா இதை கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்ட் காட்டியுமே நல்லா கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதோடய நான் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண வச்ச பீஃப் நல்லாவே குக் ஆகிக்குது. அதை நான் எடுத்து ஒரு பவுலுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆனியன்ஸ்க்கு வருவோம். ஆனியன்ஸ் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகக்காட்டியுமே இந்த பட்டரில் நல்லாவே சோட்டை பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் இப்போ ஆனியன் கணக்கான பதத்துக்கு வந்துக்குது. இப்போ நாங்கள் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ஒரு சைடில் நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் திரும்பவும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி அதை விட கொஞ்சம் குறைவாக ஆயில் ஆட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இப்போ நான் இதுக்கு நான் குக் பண்ணி வச்சு இந்த பீஃப் அப்படியே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பீஃபையும் நாங்கள் நல்லா இந்த பட்டரில் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். ஃப்ரை ஆக தேவையில்ல, நல்லா சோட்டை பண்ணிக்கொண்டா ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா நாங்கள் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ திரும்ப நான் ஆனியன் வச்சுருந்தேன் தானே, அந்த ஆனியனுக்கே இந்த பீஃபையும் நான் வெட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நான் இதுக்கு ப்ளம்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரை ப்ளம்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் நல்லா நாங்கள் இந்த பட்டரில் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ அதையும் எடுத்து நாங்கள் வச்சுக்கொள்வோம். திரும்ப இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி நான் கேரட் 200 கிராம்ஸ் எடுத்து அதை இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா சோட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த கேரட் வதங்கினோடனே இந்த பீஃபையும் ஆனியனையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய சோட்டை பண்ணி வச்ச ப்ளம்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு நான் இதுக்கு 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் காரம் தேவைன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிலாஃப் எப்படியுமே ஸ்பைசி ஃபுட் அல்ல. அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொண்டேன். எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது அரபிக் டிஷ் தான், ஆனால் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். நாங்கள் அடுத்தது நான் பீஃப் ஸ்டாக் எடுத்து வச்சேன் தானே, அந்த ஸ்டாக்கை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கேரட் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் நல்லா அப்படியே வத்திருச்சுன்னா ஓகே, எங்களோட கறி ரெடி ஆகிடும். இதை நாங்கள் எடுத்து ஒரு சைடில் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து அதுக்கு நான் ஃபாயில் பேப்பர் ஃபுல்லாகவே நான் போட்டுக்கொள்கிறேன். நல்லா அந்த கடாய் க்ளோஸ் ஆகிற மாதிரிக்கு ஃபாயில் பேப்பரை நல்லா நான் சுற்றிக்கொள்கிறேன். இதுக்கு நான் சின்ன ரைஸ் குக்கர் ஒன்றோட கடாயத்தை எடுத்துக்கிறேன். இதுக்கு எந்த மாதிரி கடாய் எடுத்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் குழி வைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். இன்னொரு ஃபாயில் பேப்பர் எடுத்து மற்ற வாக்குக்கு போட்டு ஃபுல்லாகவே நான் இந்த கடாயை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா அமைச்சு கவர் பண்ணிவிட்டேன்.
இப்போ நான் வந்து இதுக்கு டோட்டியா ரொட்டி மாதிரி கொஞ்சம் பெருசாக ரொட்டி செஞ்சு வச்சுக்கிறேன். அதுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி ஃபுல்லாக நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நான் ஒரு 7-8 ரொட்டி மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டுக்கு இந்த ரொட்டியை கடாயில் நல்லாவே அடுக்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ இதுக்கு எல்லா ரொட்டிக்குமே நான் இது வந்து பட்டர் அப்ளை பண்ணி இந்த கடாயை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படியே கொஞ்சம் மடித்து ஒரு பக்கம் ஓரம் உள்ளுக்கு வார மாதிரி தான் நாங்கள் வைக்கணும். நீங்கள் இதை மாதிரி வச்சுக்கொள்ளணும். ஒரு பக்கம் உள்ளுக்காவி மறுபக்கம் கடாய்க்கு வெளியே வைக்கிற மாதிரிக்கு நாங்கள் இந்த ரொட்டியை அப்படியே வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொருத்தட்ட கடாய்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டி வந்து கூட தேவைப்படும். ஆக்சுவலி எனக்கு அதுக்கு வந்து அளவெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற கடாயை பொறுத்து தான் இந்த ரொட்டி தேவைப்படும். இப்போ இதை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். விளங்குது தானே? எனக்கு இன்றைக்கி 8 ரொட்டி மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கீ ரைஸ் மாதிரி குக் பண்ணி வச்சுக்கிறேன். கீ ரைஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற பாஸ்மதி ரைஸை தான் குக் பண்ணிக்கிறேன். அதில் நான் கொஞ்சம் எடுத்து இதை நான் போட்டுக்கொள்கிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சரியாக 500 கிராம்ஸ் குக் பண்ணினேன். அதுக்கு கீ ஆட் பண்ணி பே லீவ்ஸ் ரம்பை பட்டை எல்லாம் ஆட் பண்ணி தான் குக் பண்ணிக்கிறேன். நார்மலாக நாங்கள் எப்படி கீ ரைஸ் குக் பண்ணுவோமோ அதை மாதிரி குக் பண்ணிக்கிறேன். நான் அதில் ஹாஃப் அப்படியே அடியில் போட்டுட்டு இப்போ நான் செஞ்சு வச்ச இந்த பீஃப் மிக்சரை ஃபுல்லாக நான் அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸே எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு கீரை சம்பா வைந்தாலும் ஓகே தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் மிஞ்சிக்கிற மற்ற ரைஸையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற கடை குவான்டிட்டியோட கணக்குக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது ரொட்டியும் மிக்கிற சுட்டி நல்லா ஃபில் ஆகும். அதனால் மிச்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கொள்ளாமே தான் நல்லா. இப்போ நான் வந்து இன்னொரு ரொட்டி எடுத்து அதுக்கும் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இதை ஃபுல்லாக மேலால் வச்சுக்கொள்கிறேன். வச்சு ஃபுல்லாக இந்த ரைஸ் அப்படியே கவர் ஆகிற அளவுக்கு நான் இந்த ரொட்டி எல்லாத்தையும் வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ மேலால் உள்ளத்துக்கும் நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே கவர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் இந்த ஒவ்வொரு ரொட்டியாக ஃபோல்ட் பண்ணி எல்லாத்துக்குமே பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் ஈஸி ஆகிக்கும். ஃபுல்லாகவே பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்வோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாயில் பேப்பரால் ஃபுல்லாகவே நாங்கள் இதை கவர் பண்ணிக்கொள்ளணும். இந்த ரொட்டியெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரிக்கு நல்லா கவர் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் கவர் பண்ணுறேன், உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு டேஸ்டியான டிஷ் ஒன்று நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை கூட, ஆனால் சட்டப்படி டேஸ்டியான டிஷ் உண்டு. இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை மண் அடுப்பில் தான் வைக்க போகிறேன். இதை எடுத்துக்கொண்டு போய்ட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலால் ஒரு பாரத்தை வைக்கணும். அப்படின்னா நான் வந்து இந்த கல் உரலை தான் வச்சுக்கிறேன். இந்த மண் அடுப்பு நல்லா பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சு ஃபுல்லாகவே பற்றி எல்லாமே தணல் தான் இகுதிப்பேன். இப்போ நான் இதை ரைஸ் குக்கர் இந்த சட்டியை வச்சு அதுக்கு மேலே உரலை வச்சுக்கிறேன். நல்லா டம்மாக நிற்கிறதுக்கு வச்சு அதுக்கு மேலாலேயும் நான் வந்து தணல் எல்லாம் போட்டுக்கொள்ள போகிறேன். எல்லாம் போட்டுக்கொள்ளணும். இப்படி அடியிலையும் தணலிக்கணும், மேலாலையும் தணலிக்கணும். அப்போ தான் அந்த ரொட்டி எல்லாம் ஃபுல்லாக ரோஸ் ஆகி வரும். நல்லா இந்த தணலில் போட்டுக்கொள்வோம். எப்படியுமே நல்ல அடுப்பு நல்லா பற்றி நல்லா தணல் ஆகணும். எப்படியுமே ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கொள்வோம். வச்சு எடுத்து இப்படியே ஒரு போட்டு பெரட்டிக்கொள்வோம். இதை இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை அப்படியே மெதுவாக நாங்கள் கலட்டணும். கலட்டினா எங்களோட ரொட்டி எல்லாம் நல்லா ரோஸ் ஆகி நிற்கும். இது வந்து அரப் கண்ட்ரீஸில் ஒரு எந்தெந்த ஃபெஸ்டிவல் வருமோ அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு செய்கிறது. நானும் ஒரு 1 or 2 இயர்ஸாக இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சி கொண்டு தான் இருந்தேன். எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சி தான் நான் இந்த ஈதுக்கு இதை ட்ரை பண்ணினேன். நல்லா டேஸ்ட் செஞ்சு நான் இப்போ இதை போஸ்ட் பண்ணப்போக்குள்ளே ஈத் முடிஞ்சு 1 month ஆகிருச்சு போல். பட் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
கொஞ்சம் வேலை பெருசு ஆனால் நல்ல டேஸ்டியான ஃபுட் உண்டு. உங்களுக்கு இதில் ஸ்பைசி கூட தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த கீமா கறிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணிக்கொள்ளும். மேலும் நான் வந்து மாசி சம்பல் சிக்கன் ஃப்ரை பண்ணியெல்லாம் எடுத்தனால நான் இது அந்த ரெசிபி மாதிரியே செஞ்சேன். மிச்சமாக ஸ்பைசினஸ் ஆட் பண்ணலை. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இது வந்து ரோஸ் ஆவிக்குது. ரொட்டி தானே, ரொட்டியெல்லாம் நல்லா ரோஸ் ஆவிக்குது. கட் பண்ணால் உள்ளுக்கு இப்படி தான் நிற்கும். சட்டப்படி பிலாஃப் ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே இந்த பிலாஃப் வந்து அரப் கண்ட்ரீஸில் நல்லா ஃபேமஸான ஃபுட்டோட. நாங்கள் எப்படியுமே இதுக்கு போரே குறையண்டு. இதுக்கு சரிக்கு சரியாக பீஃப் போடணும், சரிக்கு சரியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணும். ட்ரை ப்ளம்ஸ், ட்ரை ஆப்ரிகாட்ஸ், அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடணும். அப்போ தான் இந்த பிலாஃப் டேஸ்ட்டாக வரும். அன்றைக்கி நான் செஞ்ச பிலாஃப் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னு நினைக்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு சலட் ஒன்றும் செஞ்சு கொண்டேன். ஏற்கனவே நான் மாசி சம்பல் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் மீந்துச்சு. ஏண்ட ஈத் லன்ச் இப்படித்தான் முடிஞ்சிச்சு. உண்மைக்குமே இது வந்து என் ட்ரீம் ரெசிபின்னு தான் சொல்லணும். நான் எப்படியோ செஞ்சுட்டேன். மாஷாலா நல்லா வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஹோம்மேட் ஃபுட்ஸ் ரெசிபிஸ் இருக்குது நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.